நமஸ்காரம். நீடா கணேசன் 9715798626. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கான்சன்ட்ரேஷன். எந்த ஒரு செயலையும் நம்ம தடுமாறிட்டுருப்போம். இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா, நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறதுக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, மைண்டில் எல்லாத்துக்குமே காரணம் நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய மைண்டும் நம்முடைய பயிற்சியும் தான் எதையுமே நம்மளுக்கு சாதகம் பண்ணி கொடுக்கறது. மனதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்கிறோம். அப்படின்னாக்கா பிராணாயாமம்னு ஒன்று பண்ணுவோம். எப்படின்னாக்க, ஒரு பக்கம் மூக்கை அடைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் மூச்சை உள்ளே இழுத்து அதை அப்படியே அடைச்சிடுறோம். நம்ம இந்த நெற்றி கண்களை மாதிரி இந்த ரெண்டு புருவத்துக்கும் நடுப்புற காயை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அந்த புருவத்தை மட்டுமே நம்ம பார்த்து, நம்மளால் எவ்வளவு செகண்ட்ஸ் மூச்சை தம் கட்ட முடியுமோ கம் கட்டு, வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தம் கட்டின்னு இருந்தோம்னாக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. அதேமாதிரி அந்த செகண்ட்ஸும் நம்மளால் முடியலன்னா மூச்சை விட்டுறணும். அடுத்து இந்த பக்கம் நம்ம மூச்சை வெளியில் விட்டுறணும். அது மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் வரும். ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கனாக்க, இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு அந்த மெழுகுவர்த்தியே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆதி காலத்திலே சொல்லியிருப்பாங்க. எந்த சிந்தனையும் இருக்கப்படாது, அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அது அடுத்த ஒரு முறை. மூணாவது முறை என்னன்னாக்க, ஒரு கடிகாரத்தை எடுத்து வச்சிட வேண்டியது. அதில் செகண்ட் மூடு ஓடின்னு இருக்கும் இல்லையா, அந்த செகண்ட் மூடையே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். வேறு எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாது. அந்த செகண்ட் மூடு சுற்றி 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 வரும்போது முதல்ல ஒரு 2 நிமிஷம், அப்புறம் 3 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்க வேறு சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு நம்ம ஒரே சிந்தனைக்கு வந்துடுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்க, இப்போ எடுக்கலாமா அப்புறம் எடுக்கலாமா, என்ன பண்ணலாம், நம்மளால் மனசை கட்டுப்படுத்தி நிம்மதியாக இருக்க முடியல, வேறு வேலையை பார்க்க முடியலையே அப்படின்னாக்க, இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம முயற்சி செஞ்சோம்னா, பயிற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை நம்ம முடிவு எடுக்கணும்னா நினச்ச உடனே நம்ம முடிவெடுக்காமல் அந்த முடிவை தள்ளி போட்டோம்னு வைங்களேன். அந்த தள்ளி போடும்போது அந்த டைம் கேப் ஆனது அவருடைய நல்லது கெட்டது நம்மளை யோசிக்க வச்சு, சரி இதுக்கு எதுக்கு முடிவு எடுக்கணும், சரி விட பார்த்துக்கலாமோ, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்குரியவர்களை சுமூகமான முறையில் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மேலும் நான் சில விஷயங்களை உங்களுக்கு ப்ராக்டிஸில் பண்ணி கொடுக்குறேன். வாழ்க வளமுடன்.